₹1,00,00,000 கொண்டு போய் சென்னையில் இருக்கிற மவுண்ட் ரோட்டில் ஒரு பெரிய ஷாப் வைக்கிறாரு. அந்த நாலேஜ் வேறு, மார்க்கெட் நாலேஜ் வேறு. அது புரியாமல் அப்போ வந்து எங்களுக்கு எக்ஸ்போஷர் வேறு இருந்தது. அது எதனால ரிமூவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சூப்பர். நைட்டு தூங்கும் போது கனவுல அம்பானி ஆகிடுவாங்க. நான் நம்ப மாட்டேன். நான் ப்ரொஃபஷனலாக பண்ணுறேன். ஒரு லாட்ரி, ஒரு ரேஸ், ஒரு அரசியல், ஒரு சினிமாலாம் வெற்றி தோல்வி இருக்கிற இடம். லோ ரிஸ்க்கு, லிமிட்டட் லாஸ்ன்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, லிமிட்டட் லாஸ்னும் போது நான் இந்த விஷயத்தில் எப்படி பார்க்குறேன்னா, இது சம்திங் டூ வித் நம்ம எதுக்காக இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தோன்ற புரிதல் தெளிவாக ஒரு ஃபோக்கஸோட, ஒரு டிசிப்ளினோட, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பண்ண யோசிச்சோன்னா நடந்துடும். நீங்கள் சொன்ன விஷயம் தான். நீங்கள் அப்போ பார்த்தவங்களும் அப்படி தான், இப்போ பார்த்தவங்களும் அப்படி தான். இப்போ கொஞ்சம் என்னென்னா, இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க. எப்படின்னா, இம்மீடியட்டாக ஃபண்டு கேபிட்டலில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஒரு நாள் 50,000 போட்டு பண்ணுறவங்க திடீர்னு வந்து ஓகே டக்குன்னு ஒரு வருஷம் அதுதான் எதை நோக்கி போகுது அவங்க கோலுன்றது நான் பார்க்குறது இல்லை. அதுதான் நான் பார்க்குற ஃபெயிலியர்ஸாக நான் பார்க்குறேன். இப்போ நீ சொன்ன மாதிரி, இப்போ நாங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏஜ்டு பர்சன்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அன்றைக்கி இல்லை. புரோக்கர் ஆஃபீஸ்லலாம் போய் ட்ரேட் பண்ணியிருக்கோம். விஆர்எஸ் பணம், ரிட்டையர்டு பணம்லாம் வந்திருக்கும். 2006 சம்திங்கில் பேங்க்கெல்லாம் நிறைய விஆர்எஸ் கொடுத்தாங்க. இப்போ நிறைய பேங்க்லேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் நமக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, ஃபினான்ஸ் நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நாலேஜ் வேறு, மார்க்கெட் நாலேஜ் வேறு. அது புரியாமல் அப்போ வந்து எங்களுக்கு எக்ஸ்போஷர் வேறு இருந்தது. ஒரு 10,000 15,000 கொடுத்து தான் நாங்கள் வந்து 5 லாட் 10 லாட். அப்போ புரோக்கரோட டைரக்ட் கனெக்ஷன் இருந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு நாள் வந்து எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு ஒரு ₹10,000 ₹20,000 லாபம் வந்திருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டெப்ஸ் இறங்கி வரும்போதே 1 லாட் வாங்கினா 20,000, 2 லாட் வாங்கினா 50,000. நைட்டு தூங்கும் போது கனவுல அம்பானி ஆகிடுவாங்க. எப்படி? அப்போ என்னென்னா, பேராசைப்படுறது பிரச்சனை கிடையாது. அதுக்குண்டான உழைப்பும் அதுக்குண்டான புரிதலும் இருக்கான்றது முதல் பார்க்கணும். அப்போ அப்படி பார்த்தா தான் நம்ம வந்து அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்படி பண்ண முடியாமல் இன்றைக்கி எவ்வளோ பணத்தை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிரச்சனையில் இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, அப்போ போன பணமெல்லாம் விஆர்எஸ் ரிட்டையர்டு பணம். ஆனால் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இதில் வந்துட்டு தப்பாக பண்ணி அந்த கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுற பணத்தை இதில் கொண்டு வந்து விட்டுட்டு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு இன்னொரு இடத்துல போய் கடன் வாங்கிட்டு இருக்காங்க. இதை தான் நம்ம நிறைய இடத்துல மைண்ட் செட் கிளாஸ்லலாம் இதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கோம். குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே கால் வைங்க, குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களோட லாபத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதே நம்ம அதனால தான். ஓகேப்பா. இப்போ நீங்கள் எக்ஸ்போஷர் பற்றி பேசுகிறதுனால எனக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் தோணிட்டு இருந்துச்சு. முதல்ல இந்த எக்ஸ்போஷர் ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, எதனால் அதை ரிமூவ் பண்ணாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? இப்போ நிறைய பேர் வந்து எக்ஸ்போஷர் இருந்தால் நான் கோடீஸ்வரன் ஆகிருப்பேன்னு நினைக்கிறாங்கல்ல, அதை ரிமூவ் பண்ணது ரைட்டாக கரெக்ட் தப்பா? அது எதனால் ரிமூவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சூப்பர் இந்த கொஸ்டின். ஏன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதே செபி வந்து அனலைஸ் பண்ணாங்க. ஒரு ₹10,000 கட்டிட்டு ₹1,50,000 கட்ட வேண்டிய இடத்துக்கு ஒரு ₹10,000 கட்டிட்டு இவங்க வந்து 2 லாட் 3 லாட் எடுக்கும்போது அந்த இண்டிவிஜுவல்ஸ் நிறையா பாதிக்கிறாங்க. அப்போ செபி என்ன முடிவு பண்ணுதுன்னா, நீ முழு பணமும் கட்டு, நாங்கள் என்ன மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த 15%ஓ 20%ஓ நீ கட்டுன்னும் போது என்ன ஆகும்னா, இந்த சின்ன சின்ன ட்ரேடர்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவாங்க. புரியுது. அப்போ அந்த பெரிய பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க. அப்போ அந்த வால்யூத்தை குறைக்கிறதுக்காகவும் ரியல் பீப்புள் உள்ளே வரணும் அப்படின்ற, அப்போ கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாகும் போது கொஞ்சம் வெளியில் போயிடுவாங்க இல்லையா? இப்போவே கூட ஆப்ஷனில் நீ பார்த்தீங்கன்னா, பை ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, லோ ரிஸ்க்கு, லிமிட்டட் லாஸ்ன்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, லிமிட்டட் லாஸ்னும் போது ஒரு எக்ஸ்பைரி டேயில் போய் ஒரு ₹1,000 ₹2,000 வந்து ஏதாவது ஒரு புட்டோ காலோ பை பண்ணுறாங்க. ஏன் பை பண்ணுறாங்க? அவங்களுக்கு அங்கே கம்மியாக இருக்குது அமௌண்ட்டு. அது ஈஸியாக நம்ம வந்து எடுத்துட முடியும். ஒரு 1,000 2,000 வேணும்னா எங்கன்னா கொண்டு வந்துடலாம். அப்போ அந்த ₹1,000 2,000 இருக்கிறவங்கெல்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறாங்கன்றதுனால தான் எக்ஸ்போஷரை வந்து அதிகமாக்கிட்டாங்க. பட் அப்பவும் இப்போ வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டில் லோ ரிஸ்க்கு, லிமிட்டட் லாஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கி வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் அந்த எக்ஸ்போஷரை வந்து. ஸோ அது ஒரு ரைட் மூவ் தான். கண்டிப்பாக ரைட் மூவ். இப்போது ₹10,000 கட்டி ஒரு லாட் நான் நிஃப்டி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்போ 1,50,000 கட்டினா தான் நிஃப்டி எடுக்கும் முடியணும் போது அங்கே 5 பேர் குறைஞ்சிட்டாங்க. அப்போ இருக்கிறவங்க மட்டும் வருவாங்க. அந்த 1,50,000 ரிஸ்க் எடுக்க முடியும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல்ல வந்து எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா, ஃபினான்ஷியல் ரிஸ்க் ஒருத்தர் ₹1,50,000 போட்டுட்டு அவர் வராருன்னு சொன்னால் அப்புறம் தாங்குற சக்தி இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஓகே.
இப்போ 10,000 ரூபாய் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா தாங்குற சக்தி இல்லாதவரும் உள்ள வராங்க. இதனால நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்கன்னும் போது செபி அதை கண்ட்ரோல் பண்ண பார்த்து தான் அந்த சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அது பெஸ்ட் சிஸ்டம். அது வந்ததுக்கப்புறம் நிறையாவே மாறி இருக்கு. சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட்டுப்பா, ட்ரேடிங்னாலே ஒரு சூதாட்டம், சிலம்பாட்டம்னு ஒரு ஒரு கேம்பிளிங் இந்த மாதிரி ஒரு தாட் வந்து பயங்கரமாக இருக்குது. என்ன சொல்கிறது, கொரோனா வைரஸை விட டக்குன்னு தெரியாத விவரம் தெரியாதவங்கிட்ட போய் யாராவது நான் ட்ரேட் பண்ணுறேன்னு, ட்ரேட் பண்ணுறியா, என்னப்பா ஏன்ப்பா இப்படி ஆகிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குப்பா. இது உங்கள் டைம்லேருந்து கண்டிப்பாக நடந்திருக்கும் சரிங்களா? ஏன்னா நீங்கள் இதெல்லாம் கடந்து தான் வந்திருப்பீங்க. ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த என்ன பிஸ்னஸ் இது பண்ணுறாரு ஏதோ சொல்கிறீங்க அப்படின்ட்டு. பட் இப்போ நீங்கள் இருக்கிற ஒரு ஸ்டேஜ், உங்களை பீப்புள் பார்க்குறது வந்து பிகாஸ் ஆஃப் அதை தாண்டி வந்ததுனால தான், அந்த நாலேஜ்னால தான். ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கும் சரி, இந்த இந்த கேம்லிங்கிற வேர்டை இல்லாட்டி இந்த சூதாட்டம்னு ஃபீல் பண்ணுறத கரெக்டாக எனக்கு சிம்பிளாக சொல்லுங்கள். இது கரெக்டாக எல்லாம் யோசிக்கிறதுன்ட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, இது சூதாட்டம் நீ நம்புறியா? நான் நம்ப மாட்டேன். நான் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறேன். அதுதான். அதாவது புரிஞ்ச வியாபாரத்துக்கு 10,000 போட்டால் 20,000 மாறும். புரியாத வியாபாரத்துக்கு 1 கோடி போட்டாலும் 0 ஆகும். சூப்பர். இப்போது இங்கே முக்கியமான விஷயம் புரிதல் தான். ஒரு ரேஸ் நடக்குது. அந்த ரேஸில் கரெக்டாக ஒருத்தர் இன்றைக்கி எந்த குதிரை ஓடுமோ அதுக்கு மேலே ஒரு பணம் கட்டி 1 கோடி சம்பாரிச்சார். இப்போ நீ அவரை போய் பேட்டி எடுத்தால் அது அவர் வியாபாரம் தான் சொல்லுவார். நான் எவ்வளோ அனலைஸ் பண்ண தெரியுங்களா இந்த ஓடுற குதிரைக்கு பணம் கட்டுறதுக்கு? அவரும் அனலைஸ் பண்ணியிருப்பார். நிறைய விஷயங்களை அவர் பார்த்து கரெக்டாக கட்டுறாரு. 1 கோடி ரூபாவை கொண்டு போய் சென்னையில் இருக்கிற மவுண்ட் ரோட்டில் ஒரு பெரிய ஷாப் வைக்கிறாரு. பிஸ்னஸ் பண்ண தெரியாமல் 0 பண்ணிட்டாரு. இப்போ இது சூதாட்டமா இல்லையா? ஏன்னா வியாபாரம் பண்ண தெரியாமல் நீ 0 பண்ணால் சூதாட்டம் தான். அப்போது இந்த மாதிரி டபுள் டைரக்ஷன் இருக்கிற இடமெல்லாம், வெற்றி தோல்வி இருக்கிற இடம், இதெல்லாம் எது? ஒரு லாட்ரி, ஒரு ரேஸ், ஒரு அரசியல், ஒரு சினிமாலாம் வெற்றி தோல்வி இருக்கிற இடம். ரெண்டுமே இருக்கும். அங்கே ஜெயிக்கவும் ஜெயிக்க மாட்டோம். இந்த மாதிரி ஜெயிப்பும் ஜெயிக்க மாட்டோம் என்ற இருக்கிற இடத்துலலாம் அது சூதாட்டம் மாதிரி தெரியும். அங்கே தான் நம்மளை ப்ரூவ் பண்ணணும், அங்கே தான் நம்ம அறிவுத்திறனை ப்ரூவ் பண்ணணும். அந்த அறிவுத்திறன் தான் டெக்னிக்ன்றது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது. இப்போ ரேஸுக்கு போயிடுறவங்கெல்லாம் போய் உடனே ஒரு குதிரைக்கு பணம் கட்ட மாட்டாங்க. அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. ஒரு புக் வச்சு கணக்கு போடுவாங்க. அது என்ன கணக்கோ அது ஜெயிக்குதா இல்லையான்றதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது ஒரு டெக்னிக். அது அதோட மதர் ஜெனரேஷன், அது என்ன லைனில் இதெல்லாம் பார்க்குறாங்க. லாட்ரி ஒருத்தர் வாங்குறாருன்னா உடனே போய் வாங்க மாட்டார். 8 பிடிக்காது, 7 பிடிக்கும், ஏதோ அவருக்கு ஒரு டெக்னிக் வச்சுருக்காரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சினிமாவாக இருந்தாலும் பார்த்தா திடீர்னு பார்த்தா அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பேப்பரில் வரும். அப்புறம் போய் பார்த்தா ஷூட்டிங்லன்னு இருக்கும். ஏதோ ஒரு இடத்தை வந்து ஒரு டெக்னிக் அப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 முறை ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். அப்போ அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்க முடியுதா? அந்த ட்ரெண்டை வந்து நம்மளால் சரியாக பிடிக்க முடியுதா? அப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி டபுளாக இருக்கிற கேம்லிங்னு சொல்கிற இடத்துல எல்லாமே யார் வந்து சரியான அறிவுத்திறனை ப்ரூவ் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. ஓகே. அதனால் இதை வந்து கேம்லிங்னு எடுத்துக்க முடியாது. லைஃப் கூட சரிங்க. ஒரு 50 வருஷம் 100 வருஷம் ஒருத்தர் வாழறாருன்னு சொன்னால் அந்த வாழறதுக்கு உண்டான டெக்னிக்கை அவர் பயன்படுத்துகிறாரு. உடனடியாக ஏதோ பிரேக் ஆகி பிரச்சனை ஆகிடுதுன்னு சொன்னால் அதுக்கு உண்டான டெக்னிக் அவங்களுக்கு இல்லை. அவ்வளோ மேக் சென்ஸ். இப்போது கரண்ட்டாக ஒரு வார் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ எந்த டைமில் என்ன பண்ணுறதுனே தெரில. திடீர்னு காலைல மொத்தம் முடிச்சிருவேன்றாங்க. பார்த்தா திருப்பி வந்து மேனிப்புலேஷன்ஸ் பயங்கரமாக நடக்குது. அதுவும் நம்ம ஆள் ட்ரம்ப் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கார் பயங்கரமாக உள்ளே புகுந்து. ஸோ இது லாங் டைம் இன்வெஸ்டரை பாதிச்சிட்ருக்கு. அது ஒன்று. பட் இந்த டெய்லி நியூஸு இந்த விஷயங்கள் இன்ட்ராடே ட்ரேடர்ஸையும் பெரிய அளவு பாதிக்குதான் நான் பார்க்குறேன். பட் நீங்கள் வந்து இப்பயும் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாட் இஸ் த டிப் யூ கேன் கிவ் டு தம்? இல்லை, அதாவது இந்த வார் மற்ற விஷயங்கள் எல்லாமே, அதாவது உலக அளவில் வந்து எந்த ஒரு குட் நியூஸ் வந்தாலும் எந்த ஒரு பேட் நியூஸ் வந்தாலும் இமிடியேட்டாக ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் தான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்போது அந்த பேட் நியூஸ் வரும்போதெல்லாம் இன்வெஸ்டார் வந்து அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும். ஏன்னா மார்க்கெட் டவுன் ஆகும்போது நம்ம வந்து இன்வெஸ்ட். ஆனால் நாங்கள் தான் டவுன் ஆகும் வெயிட் பண்ணிட்டே இருப்போமே. அதுதான் ப்ராப்ளம். அதுதான் என்னென்னா, இந்த டவுன் ஆக்கி வாங்கும்போது இப்போ நீ சொன்ன மாதிரியா நிறைய மேனிப்புலேஷன் நடக்கும்ன்ட்டு எப்போவுமே நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இதுதான் லோன் உனக்கே தெரியும். இங்கே வாங்கலாம்னு நினைக்கும்போது வர்ற மெசேஜஸ் எல்லாம் வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. ஆமாம், கோல்டு பீஸ் இறங்குச்சு.
நான் அப்போ கூட வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், சரி இப்போ வாங்கலாம் இறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 5, 6 இல்ல அப்படி தான் சொல்லுவாங்க. ரொம்ப இறங்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா மேலே போகும்போது என்ன ஆகும்னா, இப்போ வாங்குங்க, வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் மார்க்கெட்டோட மந்திரம். ஆசை, பயம். ம். இந்த இடத்துல வாங்க வைக்க மாட்டாங்க. பயமுறுத்துவாங்க. ஏன்னா அவங்க வாங்குவாங்க. அது மேலே போய் நிக்கும்போது, அவங்க விக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசை காட்டுவாங்க. இந்த இடத்துல வாங்குனா எத்தனையோ க்ரோஸ நீங்க மிஸ் பண்ண போறீங்கன்ட்டுங்க. இப்போ மார்க்கெட்டோட மந்திரம் வந்து ஆசை, பயம் தான். அப்போ இன்ட்ராடேலயும் அதே தான். காலையில என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு நியூஸை வந்து கொடுத்துருவாங்க. ஒரு சென்டிமெண்ட்டை வந்து விதைப்பாங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ப்ளஸ்ல இருக்கு. மார்க்கெட் மேலே போகுதுன்னு அப்போ என்ன சொல்லுவாங்க, யுஎஸ் மார்க்கெட் அந்த மாதிரி எல்லாம் கிஃப்ட் நிஃப்டி எல்லாத்தையும் சொல்லி பேசுவாங்க. இதில் நிறைய ஆட்கள் இருக்காங்க, ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. அப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து வேறு எதுவும் சப்போர்ட் கிடையாது. யாரோ ஒருத்தர் சொல்கிறதை வந்து நம்ப வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே இன்னைக்கு மார்க்கெட் ப்ளஸ்ல இருக்குன்னு சொல்லி வாங்க ஆரம்பிப்பாங்க. வாங்க ஆரம்பிக்கும்போது, இந்த நியூஸ் பேஸில் நிறைய பேர் வாங்க, வாங்க, வாங்க. அதை கண்கொத்தி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க இந்த ஆப்ரேட்டர்ஸ். இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாங்க பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு செல் பண்ணிடுவாங்க. அப்போ இவங்க போட்ட ஸ்டாப் லாஸ் எல்லாம் டிக்கர் ஆகுமா? எல்லாமே டிக்கர் ஆகும். அந்த ஸ்டாப் லாஸ் டிக்கர் ஆகுனா தான் அவங்களுக்கு வந்து லாபமா இருக்கும். நமக்கு அது ஸ்டாப் லாஸ், அவங்களுக்கு பார்கெயின் ப்ரைஸாக கூட நம்ம வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி தான் நடக்கும். அப்போ பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்ன்றது அவங்க பணத்தால தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதை புரிஞ்சுக்கிற சக்தி வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து இருக்கணும். அது அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் இருக்குமான்றது கொஞ்சம் கஷ்டம். இந்த ஆப்ரேட்டர்ஸ், இந்த இன்ஸ்டிடியூஷன் பற்றி இப்போ தான் நிறைய பேருக்கு அவேர்னஸே வருது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பட் இப்போ பீப்புள் ஆர் கெட்டிங் டு நோ மார்க்கெட் இஸ் அ சேஃப் பிளேஸ், பட் ஸ்டில் லாட் ஆஃப் பிளேயர்ஸ் ஆர் இன்சைடு. அதுக்கு தெரிஞ்சு கரெக்டாக நம்ம இருக்கணுன்றது இப்போ நிறைய பேர் புரிஞ்சுட்டு வராங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏஐ ஆயிடுச்சு, புரியுதுங்களா? இப்போ இதை கூட யாராவது வந்து சார் வந்து ஏஐ இருப்பாரோ அப்படின்ற அளவுக்குலாம் பேசுவாங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஐ எரால இருக்கோம் நம்ம. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது நிறைய பேர் டேரெக்டாக ChatGPT கிட்ட போய் ஆக்ட் ஆஸ் மை ஃபினான்ஷியல் அட்வைசர், கிவ் மீ 10 ஸ்டாக்ஸ் வேர் ஐ கேன் பிகம் crorepati அப்படிலாம் போட்டு 10 ஸ்டாக்கை வாங்கி எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து இந்த இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து காலைல ட்ரேடை போட்டு உடனே அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ChatGPTயில் கொடுத்து டுடே பை ஆர் செல், லாஸ்ட்டில் இருந்தால் அது கூட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஏஐ ஏரா வந்து மார்க்கெட்டுக்கு உண்மையாகவே ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குமா? ஏன்னா வி ஷுட் அக்செப்ட் த டெக்னாலஜி. ஏன்னா நீங்கள் இருக்கும்போது பேப்பரில் இருந்த கம்பெனிஸு இப்போ இத்தனை ஆப்ஸ் வந்துடுச்சு, எல்லாமே இருக்கும்போது இப்போ ஏஐ வந்திருக்கு. ஸோ இந்த ஏஐ வந்து ஆக்சுவல் மார்க்கெட்டுக்கு, ரியல் மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? இல்லாட்டி வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளை இன்னும் ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை போய் நிறுத்துறோம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த விஷயம் இதுக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்படி இந்த விஷயம் சப்போர்ட் பண்ணி கரெக்டாக வந்து பணம் என்னப்பா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுதுன்றாங்க. இல்லை, இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாது. என்ன ரீசன்னா, அப்படி இது சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் நிறைய இன்ஃபோசிஸ், நாராயணமூர்த்தி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டெவலப் பண்ணிவிட்டு கம்பெனியை மூடிட்டு ஜாலியாக, ஏன்னா பணத்திலே மிதந்துக்கிட்டு இருக்கு மார்க்கெட். கணக்கில்லாத பணம் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அவங்கக்கிட்ட இல்லாத நாலேஜ் இல்லை, என்னென்ன டெவலப் பண்ணலாம். அப்போ இது வந்து எந்த விதத்துலையும் வந்து சப்போர்ட் பண்ண இந்த சாஃப்ட்வேர் ஏஐ எல்லாம். ஏன்னா நம்மளோட பிரைன் தான் வந்து சிக்னல் ஜென்ரேட் பண்ணணும். சிக்னல் ஜென்ரேட் பண்ணும்போது அதை வேணால் ஒரு அடிஷ்னல் சிக்னலாக வச்சுக்கலாமே ஒழிய ஒட்டுமொத்தமாக அதுவே கொடுக்கும்னு எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா இது வந்து ஏஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற மார்க்கெட்டில் இவங்க கொடுக்குற இன்புட்டை வச்சு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. அது மார்க்கெட் மேலே போகிற அன்றைக்கி, ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட் மேலே போகிற அன்றைக்கி எல்லா விதமான விஷயங்களும் வின் ஆகும், எல்லா இண்டிகேட்டர்ஸும் வின் ஆகிருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஒரே டைரக்ஷனில் போகுது. அப்போ கன்ஃபியூஸ் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஏஐ எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. நான் அடிக்கடி நிறைய இடத்துல கூட நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஆண்டவனையே கூப்பிட்டு நீங்கள் மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமானாலும் மேலேயும் போகும் கீழேயும் வரும், இதுதான் பதிலாக இருக்குமே ஒழிய. ஏன்னா இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சவங்க அவங்களுக்கு மேலே அறிவாளியாக இருக்காங்க. 100 பாயிண்ட் மேலே போகிற அன்றைக்கும் ஒரு இண்டிவிஜுவலை ஈஸியாக லாஸோட வெளியே அனுப்புகிறாங்க. 100 பாயிண்ட் கீழே வர்ற அன்றைக்கும் இண்டிவிஜுவல் லாஸோட வெளியே வராங்க. இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ இதை நம்ம வச்சுருந்துருக்கலாமே அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு எல்லாரையும் வெளியே அனுப்புகிற ஒரு டெக்னிக்கை வந்து அந்த மார்க்கெட் வந்து கையில் வச்சுருக்கு. அதனால் வந்து இதுக்காக பெருசாக பயப்படுறதோ இல்லை அது ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கிட்டு அதோட கேட்டுக்கிட்டு இருக்கிறதோ வந்து பெரிய அளவில் நம்ம மூளை தான் வந்து சிக்னலை ஜென்ரேட் பண்ண பழகணும். இனிமேல் கேட்க மாட்டேன் ChatGPT. இது வந்து ரொம்ப காமன் கொஸ்டின் தான். இங்கே வந்து செபியே ஒரு டேட்டா விடுறாங்க, F&Oவோட ட்ரேடர்ஸ் 90% பீப்புள் வந்து லாஸ்ட்டில் தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. அப்போது
அது மெயின் ரீசனாக என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? அந்த 90%ன்றது பெருசுப்பா. 50-50 எல்லாத்துலேயுமே ஆக்சுவலாக 50-50 சொல்லுவாங்க. லாபம் 50 ஒரு எனி பிஸ்னஸ் எடுத்திங்கன்னா 50-50 சான்ஸ் இருக்காது. ஆனால் பட் இதில் ஒரு 90% ஆஃப் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அதிகமாக லாஸ் பண்ணவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது, எங்கே இவங்க லாஸ் ஆகுறாங்க? அந்த 10% பிளேயர்ஸ் எங்கே வந்து வின் பண்ணுறாங்க? அதுக்கு மெயின் விஷயம் பணம் தான். இப்போ அந்த பெரிய ஆட்கள் அந்த 10% வின் பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே பப்ளிக் பணமாக இருக்கும். அவங்களோட பணம் வந்து அவங்களோட ஓன் ஃபண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு மார்க்கெட் இறங்கினாலோ இல்லை எல்லாமே மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த பணத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. இந்த 90% பீப்புள்ஸ் வந்து அவங்களோட ஃபேமிலி ஃபண்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு 10,000 ரூபா போட்டு 2,000 ரூபா லாஸ் ஆகணுன்னே பேனிக் ஆகி கட் பண்ணிடுறாங்க. திரும்பி அந்த 2,000 சரி பண்ணணுமேனு வேறு எதனா என்ட்ரி பண்ணுறாங்க. அகைன் இன்னொரு 2,000 லாஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பயத்திலேயே இவங்களுக்கு வந்து லாஸ் ஆகிடுது. அதே மாதிரி இவங்க என்னன்னா 90% பீப்புள்ஸ்க்கு வந்து பிஸ்னஸாக இதை பண்ணுறதுக்கு பதில் இந்த பிஸ்னஸை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ விட முடியுமோ அவ்வளோ விட்டுறாங்க. விட்டதுக்கப்புறம் விட்ட வேகத்தில் அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. அகெயின் அது ஆமாம். அதனால தான் நம்ம எல்லா இடத்துலையும் சொல்கிறது, மெதுவாக போங்க. ஒரு ஷேர் வாங்கி அதில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் கொடுக்க போகுது. தொடர்ந்து 100 ரூபா சம்பாதிக்குது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டாலே அது 1000 மாறப்போகுது, 10,000 மாறப்போகுது, லட்சங்களாக மாறப்போகுது. அப்போது இங்கே என்னென்னா அந்த ப்ராக்டிஸ்க்கு உண்டான வழி போயிடுது. இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒருத்தருக்கு 500 ரூபா லாஸ்ன்னு வச்சுக்கேன். அவருக்கு லேர்னிங் ப்ராசஸ் இருக்கும். ஏன் இந்த 500 ரூபா லாஸ் ஆச்சு? 500 ரூபா அந்த கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது. இப்போ திடீர்னு ஒருத்தர் ஒரு நாளைக்கு 50,000 ரூபா லாஸ் பண்ணிட்டா அதை கற்றுக்கணுமன்ற ஆர்வம் போய் அதை எப்படியாவது பிடிக்கணுமன்ற ஆர்வத்துக்கு அந்த எண்ணத்துக்குள்ளே அவர் வந்துடுறாரு. அப்போது விட்ட வேகத்தில் எடுக்கணுமன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த விட்ட வேகம் எங்கேருந்து போச்சு? மார்க்கெட்டை பற்றியும் தெரியாது, வியாபாரத்தில் இருக்கிற டெக்னிக்கும் தெரியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் தெரியாமல் அதுக்குள்ளே கால் வைக்கும்போது அது கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு தானே போகும். ஸோ இப்போ அவங்க அந்த இந்த அந்த 90% பீப்புள் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய விஷயம் வந்து ஃபஸ்ட்டு அவங்க எதுக்குள்ளே இருக்காங்க, அதோட புரிதல் இருக்கணும்னு சொல்கிறீங்க. வித் டிசிப்ளினாக ஒரு விஷயம்குள்ளே இறங்கணுன்றீங்க. புரிதல் இருக்கணும். ஏற்கனவே அவங்க லாஸ் பண்ணியிருந்தாலும் விட்ட வேகத்தில் தேடக்கூடாது. அந்த மிஸ்டேக்கை மெதுவாக சரி பண்ண பார்க்கணும்.